வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 49 அதிகாரம் 25 சொல்கிறது, அவர் உன்னை உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் யாக்கோபின் தேவன் உங்களை அப்படியே அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். எனக்கு பின்பாக காணப்படுகிற இந்த அழகான நீர்வீழ்ச்சி மலேசியா தேசத்தில் ஈப்போ என்கிற ஒரு பட்டணத்தின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். உயரமான இடத்திலிருந்து இந்த நீர்வீழ்ச்சிகள் எப்படி கீழே ஆழத்தில் விழுகிறதோ, தேவனும் வாக்கு பண்ணுகிறார், உயரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்தருளுவேன். இன்றைக்கும் வானத்தின் ஆசீர்வாதங்களையும் பூமியின் ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆகையினால்தான் 115 சங்கீதம் 15 வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கும் யோசேப்பின் ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசீர்வாதமாய் மாறுவதாக. உங்களுக்கு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தும் ஆசீர்வதிப்பார், பூமியின் ஊற்றுகளை திறந்தும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை இந்த அழகான ஒரு நீர்வீழ்ச்சியை போல எப்பொழுதும் பசுமை நிறைந்ததாக, செழிப்பாக, நீர்ப்பாய்ச்சலாக, நீர்வீழ்ச்சியாக, அழகாய் கொட்டுகிற ஒரு அருவியை போல, ஏன் ஜீவ தண்ணீரை போல காணப்படும். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் யோசேப்புக்கு கொடுத்தவர் இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு தர அவர் ஆயத்தமாய் காணப்படுகிறார். வானத்தின் ஆசீர்வாதங்களும் ஆழத்தின் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு பங்காளிகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைக்கு ஏற்ற விதத்திலே நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் நிச்சயமாக உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.